எம்ஜி ராமச்சந்திர மாதிரி செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. விஜய் வந்து குட்டி எம்ஜிஆர் எல்லாருக்கும் செய்வார். நாங்கள் தற்கூரி இல்லைங்க, அவங்க தாங்க தற்கூரி. இத்தனை வருஷமா நாங்கள் தற்கூரிக்கு ஓட்டு போட்டோமா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இது நாங்கள் தற்கூரி இல்லை, அவங்க தான் தற்கூரி, சொல்கிறவங்க தான் தற்கூரி. மக்கள் கூட்டம் வந்து தற்கூரிகள் கிடையாதுன்றது எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ தெரியும். நாங்கள் தற்கூரின்னு எவ்வளோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் தற்கூரியா இல்லை எங்களை தற்கூரி சொன்னவங்க தற்கூரியான்றது அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ரிசல்ட். அப்போ டிவிகே பற்றி தான் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க, டிவிகே பற்றி தான் குறை சொல்கிறாங்க. டிவிகே தான் எதுக்கு எடுத்தாலும் டிவிகே தான், அவங்களுக்கு பசித்தாலும் டிவிகே தான், கோவம் வந்தாலும் டிவிகே தான், அவதூறு சொல்கிறதுக்கும் டிவிகே தான், எல்லாமே டிவிகே தான் அவங்களுக்கு. அவங்கன்னு இல்லை, எல்லா கட்சியுமே டார்கெட் பண்ணுறது டிவிகே தான் டார்கெட் பண்ணுறது. ஏன்னா இவருக்கு கூட்டுற அந்த மக்கள் செல்வாக்கு, கூட்டம், ஆதரவு, இதெல்லாம் தான் காரணம். கண்டிப்பாக விஜய் தான் வருவார். கண்டிப்பாக விஜய் எப்படி கண்டிப்பாக நாங்கள் வர வைப்போம். எம்ஜி ராமச்சந்திர மாதிரி செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. எம்ஜி ராமச்சந்திர மாதிரி செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. குட்டி எம்ஜிஆர் கண்டிப்பாக விஜய் வந்து குட்டி எம்ஜிஆர் எல்லாருக்கும் செய்வார். கண்டிப்பாக செய்வார். விஜய் வருவார். நல்லா மக்களை பற்றி யோசனை பண்ணுறாரு, மக்கள் தமிழ்நாட்டை பற்றி யோசனை பண்ணுறாரு, நடக்கிற தப்புகள்லாம் எடுத்து சொல்கிறாரு, தைரியமாக ஸ்ட்ரெயிட் நேருக்கு நேராக சொல்கிறாரு. டிவிக்கே டிஎம்கேன்னு யாரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது, நேருக்கு நேராக பேசுகிறாரு, மறைமுகம் இல்லாத. கண்டிப்பாக டிவிக்கே தான், இந்த 2026 டிவிக்கே தான். அதை எப்படி பார்க்குறேன்னா அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது. நார்மல் மக்களே வந்து எடுத்துக்கிட்டா சில விஷயம் பின்னாடி பேசுகிறாங்க, அது மாதிரி ஒரு மக்களை காப்பாற்றணும் வராருன்னா கண்டிப்பாக அவரை சொல்லுவாங்க. பின்னாடி வந்து ஒரு இது குற்றம் வைக்கிறாங்கன்னா வைப்பாங்க தான், ஏன்னா நல்லவங்களை விட மாட்டாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இவர் வரணும், ஜெயிக்கணும் டிவிக்கு, எங்களுடைய கருத்து. அரசியல் தெரியாததானே, எல்லாமே தெரியாததானே வரோம், வந்து தானே கற்றுக்குறோம். நம்ம ஸ்டேஜாக தானே ஒரு அனுபவம், அதை கற்றுக்கின்னு வர்றது மிகப்பெரிய பலம் எங்களுக்கு. உண்மையிலேயே இதுதான் பலமே. தெரியாத வந்து ஜெயிக்கிறத பலம் விட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். ஸ்டேஜ் இப்போ வந்து கரூர் வந்து ஒரு சம்பவம் நடந்தது, அதுலேருந்து இவர் ஒரு எப்படி 8 ஸ்டெப்பு அப்படின்னு ஒரு கருத்து வரும்ல அவருக்கும், அது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக தான் அவர் வந்து கரெக்டாக பண்ணுறாரு. அவரை மாதிரி யாருமே பண்ண முடியாது, அவரை மாதிரி யாருமே நினைக்க முடியாது. உங்களே டிவிக்கே தான் உண்மையிலே எங்களது தான் 2026. ஆமா கிட்ட சொல்ல தளபதி கொள்கை இல்லைன்னா என்ன கொள்கை? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், மகளிர் இது நாங்கள் இருக்கிறோம் எல்லாமே. டிவிக்கே மகளிர் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துருவாங்க, எங்கள் அண்ணனை கொண்டு வந்துருவாங்க. டிவிக்கே இதுவை தமிழ்நாட்டை மீட்டு எடுப்பார். எங்களுக்கு தேவை பாதுகாப்பு, குழந்தைங்கள் பெண்கள் பாதுகாப்பு இன்னும் அதிகம். இப்போ அவர் வந்தாருன்னா கொடுத்துருவாரு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என்னோட வாழ லட்சியமே தளபதியை நேரில் பார்க்கணுன்றது. அது அந்த ஆசை இன்னைக்கு வந்து நிறைய இருந்துச்சு. 2026 தளபதி உட்கார்றாரு, அந்த சீட்டில் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்றாரு. இது வரைக்கும் பார்க்காத மாற்றத்தை 2026 நாங்கள் பார்ப்போம். சொன்னாரு காஞ்சிபுரம் பருந்தூர் கண்டிப்பா வராது சொல்லியிருக்காரு. அந்த பிரச்சனை இல்லாம ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வீடு இருக்கு. கண்டிப்பா ஒரு வீட்டுலயும் ஒரு டிகிரி படிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கொள்கைகளை சொல்லியிருக்காரு. அவருடைய கொள்கைகள் கண்டிப்பா நிறைவேறும். நாங்க அதுக்கு எல்லாருமே துணையா இருப்போம். தற்குறிகளா இவ்வளவு நாள் இருந்துட்டோம், இப்போ இருக்கிறோம். இப்போ இல்லை, இவர் சொல்லியிருக்காரு இல்லையா, தற்குறிகளா இருந்தேன்ட்டு, இதுக்கப்புறம் இருக்க மாட்டோம்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மக்கள் கண்டிப்பா ஒரு முடிவு காட்டுவாங்க, நாங்களும் தெரிவிப்போம். அது கண்டிப்பா வந்து காமிப்பாரு டிவிக்கு. அவதூறு பரப்புறது எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாமே முறியடிச்சு காட்டுவார் எங்க அண்ணன். வணக்கம், நான் காயத்ரி விஜயகுமார், அமரம்பேடு, காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வந்துட்டுருக்கேன். நம்ம தளபதி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா சில நாட்கள் இருக்குது, ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ தான் வெளியில் வந்திருக்காங்க, வந்து மக்கள் எல்லாத்தையும் சந்திச்சு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே எல்லா மாவட்டம் எல்லா வீடுகளிலும் கம்பல்சரி ஒருத்தவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கம்பல்சரி, அதாவது இப்போ வந்து இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க லேப்டாப் ஃப்ரீயாக தரோம், ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா சைக்கிள் ஃப்ரீயாக தரோம் அப்படின்றாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான். அடிப்படையாகவே கண்டிப்பாக ஒரு விஷயம் கம்பல்சரி கொண்டு வரோம் அப்படின்றதுப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயம். படிப்புன்றது ஒரு கல்வி கண் திறந்தால் அந்த குடும்பம் வந்து பிரைட்டாக இருக்கும். ஒரு குடும்பம் பிரைட் ஆயிடுச்சுன்னா அந்த தெரு பிரைட் ஆயிடுச்சுன்னா ஊர்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட் வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவலில் சூப்பராக வந்துடுவாங்க. ஸோ அதுதான் இப்போ தளபதி சொன்னதுலேயே முக்கியமான விஷயம் அதுதான். படிப்பு ஒன்று இருந்தால் தான் மக்கள் எல்லாருக்குமே பகுத்தறிவு நல்லா வளரும், சரிங்களா? அதே மாதிரி எல்லாருக்கும் மிதிவண்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மோட்டார் சைக்கிள் மிதிவண்டி கண்டிப்பாக பண்ணுவார். எங்கள் தளபதி சொன்னால் சொல் மட்டும் இருக்காது, செயல் இருக்கும். அதை நீங்களே பார்ப்பீங்க. ஆஃப்டர் இன்னொரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு கண்டிப்பாக பார்ப்பீங்க. இன்னொரு சில மாதங்களோ இல்லை எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.
அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சார், கொள்கை இல்லை, அது இல்லை, எது வேணாலும் சொல்லி போகட்டும். இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து ஆட்சி புரிஞ்சு போனாங்க, அவங்களையும் குறை சொன்னவங்க தான். மக்கள் கூட்டம் வந்து தற்கூரிகள் கிடையாதுன்றது எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ தெரியும். நாங்கள் தற்கூரின்னு எவ்வளோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் தற்கூரியா இல்லை எங்களை தற்கூரி சொன்னவங்க தற்கூரியான்றது அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ரிசல்ட் அப்போ. ஓகேங்களா? நாங்கள் தற்கூரி கிடையாது. எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஆச்சரியக்குரியாக தான் நாங்கள் வந்து அங்கே நிற்போம். எஸ், எப்போவுமே அதே ஒண்டி தான். போட்டி 2 பேருக்கு நடுவில் தான். ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. அது கண்டிப்பாக அதுதான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக சார், இந்த கொஸ்டினே வேணாம். ஆட்சி அமைப்பார்ல, ஆட்சி அமைக்கிறோம். ஏன்னா மக்கள் நாங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். அவரை ஆட்சி அமைப்பாரா நீங்கள் கேட்க தேவையில்ல. நாங்கள் அவர் அரியணையில் உட்கார வைப்போம். 2026 அவர் தான் வின் பண்ணுவார். அவர் தான் முதலமைச்சராகவும் உட்காருவார். தளபதி வந்து எங்கள் பாலாரை பற்றி பேசினாரு, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை பற்றி பேசினாங்க, அதுக்கப்புறம் பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றியும் பேசினாங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக விவசாயிகளுக்கு தான் அவரோட சப்போர்ட்னு கம்பல்சரி சொல்லியிருக்காரு. மற்றவங்கள மாதிரி நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு முதல் முறையாக சொல்லியிருக்காரு. நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பாக பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எப்பவுமே எங்களோட ஓட்டு வந்து தளபதிக்கு தான். 26 வந்து அவர் தான் சிஎம்ஏ. தளபதி இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போகலாம். நான் யாராக இருந்தாலும் சொல்லிட்டு போகலாம். நாங்கள் நம்பி தானே வந்திருக்கோம். அவரோட கொள்கையை நம்பி அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். டெஃபினட்டாக பண்ணுவார். பண்ணலன்னா அப்புறமா அதை பேசிட்டோம். நான் ஒரு சான்ஸ் கொடுக்காமே பேசக்கூடாது இல்லை யாராக இருந்தாலும். முதல்ல ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். அவருக்கு சான்ஸ் கொடுத்து அவர் பண்ணலன்னா நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சான்ஸே கொடுக்காம யாரும் பேச முடியாதுல்ல. அவர் என்ன பண்ணாருன்னு நீங்கள் அப்போ கேட்கலாம்ல. நீங்கள் இப்போ கொடுக்காமே கேட்கக்கூடாது யாரும் இருந்தாலும் சரி. அதெல்லாம் சொல்றவங்க தான் நான் தற்குறி, நாம கிடையாது. சொல்லிட்டு போலாம் தற்குறின்னு சொன்னா நாங்க தற்குறி ஆயிடுமா? கிடையாது. நாங்க தற்குறிலாம் கிடையாது. நாங்க எல்லாருமே அவங்க தான் மெச்சூரிட்டியா இருக்காங்கன்னு இல்லை. நாங்களாம் எல்லாருமே தற்குறி கிடையாது. நான் யாருமே கண்டிப்பா 2026 டிவிக்கே தான். அவர் எங்களோட பிரச்சனை எல்லாமே சொன்னாருண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காஞ்சிபுரம்லாம் இது யாருமே சொன்னதில்லை. அந்த பஸ் ஸ்டாண்டை பற்றிலாம் யாருமே பேசுறது கிடையாது. பஸ் ஸ்டாண்டு பழசு. இப்போ இந்த அவளூர் பிரிட்ஜு அதை பற்றிலாம் யாருமே சொன்னதில்லை. இப்போ தான் அவர் தான் ஃபர்ஸ்ட்டே பேசியிருக்காரு. இதை பற்றிலாம் எங்கள் பக்கத்தில் இருக்க லோக்கலை பற்றிலாம் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருக்காருல்ல. அது எவ்வளோ பெரிய விஷயம் எங்களை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா எங்கள் இந்த லோக்கலை பற்றிலாம் யாருமே பேசுனதில்லை இது வரைக்கும், எங்கள் ஏரியா பற்றிலாம். இப்போ தான் அவர் அதுக்காக கேர் பண்ணி கேட்டு பேசுகிறதே எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப தற்குறி அவங்க தானா? நாங்கள் இதுக்கு எதுவுமே சொல்ல வேண்டிய ரிப்ளைவே கிடையாதுண்ணா. தற்குறி அவங்க தானே, சொல்கிறவங்க தானே தற்குறி. கொள்கைனா எங்களுக்கு கொள்கையோட தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிறகு இருக்கும் எல்லாருக்கும் தானே. அவர் எல்லாமே பண்ணுவார்ண்ணா. மோஸ்ட்டாக பொண்ணுங்களுக்காக எல்லாமே பண்ணுவார்ண்ணா. நாங்கள் ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறோண்ணா இந்த ஆட்சியில். இப்போ வரப்போகிற ஆட்சியில் நாங்கள் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோண்ணா. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே தானா? கண்டிப்பாண்ணா. எங்களோட இளைஞர்களோட ஓட்டு மொத்தமே விஜய்க்காக மட்டும்தாண்ணா. சூப்பராக பேசினார். இந்த வாட்டி ஒரு ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்லணுமோ அதை டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாரு. நீங்கள் எல்லாருமே லைவில் பார்த்துருப்பீங்க. செம்ம மாசாக இருந்தது ஸ்பீச். அதான் பார்த்தீங்கல்ல, தலைவர் வாயிலேருந்து என்னென்ன வந்து சூப்பராக பேசிட்டார். ஒரு பேச்சு நெத்தி அடி மாதிரி இருந்தது. நெத்தி அடி தான். இதுதான் ஸ்டார்டிங்கு. இல்லை, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ இன்னும் சின்சியராக இறங்கியிருக்காரு. சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள்லாம் தற்குறியான்னுட்டு. தற்குறி என்னன்றது இனிமேல் காட்டுவாங்க. இந்த கட்சி என்னன்னு காட்டும் தற்குறி யாருன்றது. சரிங்களா? கண்டிப்பாக டெஃபினட்டாக 100%. விஜய் தான் வரணுங்க. ஆட்சி மாறணும். ஆமாம், அவர் தான் வரணும் விஜய். எதனாலனா அது நடத்துக்கிற எதுவுமே சரியில்லை. ஆட்சி மாறினா அவர் செய்வாங்க. இவர் செய்வாருன்னு அவர் வந்து நல்லா செய்வார். ஆமாம். எல்லாம் கரெக்டாக பேசினார். காஞ்சிபுரம் தொழில்கள்லாம் நல்லா சொன்னார். எல்லாத்தையும் கிராமத்தில் விவசாயிகளுக்கு நல்லா சொன்னார். அவர் தான் வரணும். ஆட்சி விஜய் தான் வரணும். ஆமாம், இந்த வருஷம் மாறணும். விஜய் தான். தளபதி வரத்து வந்து மக்களுக்காக மட்டும்தான். மக்கள் இதை புரிஞ்சுக்கின்னு, இங்கே வந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வராத மக்களுக்கும் எல்லாருக்கும் டிவியில் பார்த்துருப்பாங்க. தளபதி நல்லது செய்கிறதுக்கு மட்டும் தான் வந்திருக்காரு. மற்றபடி எந்த பணத்துக்கோ எந்த பொருளுக்கோ ஆசைப்பட்டெல்லாம் அவர் வரல. மக்களுக்கு நல்லது செய்யலை இந்த ஆட்சியில். அதனால் மக்களுக்கு நல்லது செய்யணும். நம்மளை வளர்த்த மக்களுக்கு நம்ம உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்காரு. அதை மக்கள் புரிஞ்சு தளபதியை 2026 முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு மக்கள் தான் முடிவு எடுக்கணும்.
அதை தற்கூரி நாங்களாம் பார்த்தா தற்கூரி மாதிரியா இருக்குது. அவங்க வேணால் தற்கூரியாக இருக்கலாம், முட்டாள் பசங்க, அவங்களுக்கே எதுவுமே தெரியாது. ஏதாவது ஒன்று தற்கூரின்னு சொல்லிக்கினே ஏதோ வர சொல்லுங்கள், படிக்கலாம். என்ன தற்கூரினா என்ன, தற்கூரிக்கு மீனிங் என்ன சொல்லுங்கள். அவங்க பேசுகிறாங்க, ஏதோ ஒரு லெட்டர் இல்லாத பேசுகிறாங்களா? நம்ம சும்மா கூப்பிட்றீங்க பேசுகிறோம். தளபதி வந்து நல்லது செய்ய வந்திருக்காரு. அவர் வந்து இது பண்ணுறதுக்காக தற்கூரி கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம்னு சொல்லி நம்மளை இது பண்ணுறாங்க. நாங்கள் அது மாதிரிலாம் இல்லை. எல்லோரும் படித்த கிராஜுவேட் தான், எல்லோரும் படிச்சிருக்கிறோம். எல்லோரும் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு மட்டும் தான். நாங்களும் லோக்கலில் நாங்களும் நல்லது செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். மற்றபடி பணத்துக்கோ இதுக்கோ நாங்களே பணம் சம்பாரிச்சு தான் இருக்கிறோம். எந்த பணம் இப்போ கொடுத்துட்டு போகிறாங்க நாங்கள் வந்து உழைக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நாங்களும் வந்திருக்கிறோம். தளபதி நம்பி வந்திருக்கிறோம். மன்சூர் அலிகான் மாற்றி பேசுகிற, இப்போ எதனா அமௌண்ட் வாங்கியிருப்பார், அதுக்கு எதனா மாற்றி பேசுகிறார். போன வாரம்லாம் என்ன பேசினார், தளபதி தொட்டு பாருங்க பார்க்கலாங்கலான்னாரு. இப்போ வந்து என்ன பேசுகிறாரு, அப்படியே மாற்றி பேசுகிறாரு. மன்சூர் அலிகான்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்க முடியாது. அவர் ஒரு இதுவே கிடையாது. அவர் வந்து இது மாதிரி டிஆர்பி ஏற்றுறதுக்கு இது பண்ணுறதுக்கு, அவருக்கு அமௌண்ட் வரணுன்றதுக்காக ஏதோ ஒன்று வார்த்தை விடுறது, அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. அவருக்கெல்லாம் நம்ம ஒரு ஆளாக பேசுறது, அவருக்கு ஒரு கருத்து சொல்கிறது வேஸ்ட். 2026 மொத்த பேரும் தளபதியை உட்கார வைக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் நாங்கள் போடுவோம். ஆமாம், அது எல்லாருக்கும், பொதுமக்கள் எல்லாருக்கும் வீடு பைக்கு எல்லாமே, அதுவும் இல்லைன்ற சொல்லே வரக்கூடாது, அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே நடக்கும். தளபதி நாங்கள் உட்கார வைப்போம், நல்லதே நடக்கும். விஜய் தான் அந்த திமுக பற்றி கொஞ்சம் பேசினார். எங்களுக்கு ஆதரவு பண்ணுங்க, அது ஓட்டு போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக விஜய் தான் காரணம். என்ன, அரசியல் நல்லா நடக்கணும், நல்லா இது மக்கள் பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு, விவசாயிக்கெலாம் நல்லா பண்ணுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் தான் வருவார். விஜய் வந்து சூப்பராக பேசினார். அவரை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அவர் சொன்ன கொள்கையில் எல்லாமே நிஜக்கு வரணும். இப்போ ரொம்ப மனசு கஷ்டத்துலேருந்து இப்போ வந்து எங்ககிட்ட பேசியிருக்காரு, கேர்ள்ஸுக்கிட்ட. அது ரொம்ப அவருக்கே பெரிய சக்ஸஸ் தான், பயங்கர சக்ஸஸ். ஏன்னா பெண்கள் சப்போர்ட் மொத்தமே அவருக்கு தான். அதனால் வந்துட்டு அவருக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஓட் போடுறோன்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் விஜய் தான் வரணும். எம்ஜிஆரோட கொள்கையாக விஜய் கடைபிடிச்சதுனால கண்டிப்பாக விஜய் தான் வருவார். டிஏவிக்கு ஜெயிக்கணும். தற்கொலை கூட்டம் சொல்றவங்களுக்கு தான் வரும், மற்றவங்க அவருக்கு வராது. தற்கொலை கூட்டம் சொல்றாங்க பாருங்க, அவங்க தான் அது மாதிரி வச்சிருப்பாங்க, எங்களுக்குலாம் கிடையாது. இந்த தற்கொலை கூட்டம் இருக்குவாங்க, அவங்களும் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்க. என்றும் டிவிக்கே தளபதி வெறித்தனமாக பேசினாருங்க. எல்லா மக்கள், காஞ்சிபுரம் மக்கள் என்னென்ன இஷ்யூ இது ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை பற்றி பேசியிருந்தார். நல்ல அரசியல் தலைவர். எங்களை கொள்கை இல்லாத தலைவர்னு சொல்கிறாங்க, கட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் அந்த கொள்கை இல்லை, ஓகேங்களா? அதை வந்து அவங்க எங்களை சொல்கிறாங்க. நாங்கள் தற்கூரி இல்லைங்க, அவங்க தாங்க தற்கூரி. இத்தனை வருஷமாக நாங்கள் ஒரு தற்கூரிக்கு ஓட்டு போட்டோமா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இது நாங்கள் தற்கூரி இல்லை, அவங்க தான் தற்கூரி. சொல்கிறவங்க தான் தற்கூரி, ஓகேங்களா? நாங்கள் தற்கூரி கிடையாது. கண்டிப்பாக ஐயா, எந்த ஒரு இதில் இல்லை. நான் ஒன்றே ஒன்று சொல்கிற மாதிரிங்க, என்னோட எக்ஸாம்பிள். நான் எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். நான் எங்கள் வீட்டில் பேசுகிற மாதிரி எங்கள் வீட்டில் நான் பேசுவேன். கண்டிப்பாக 5 ஓட்டுமே பேசி தான் இது பண்ண போகிறோம். அதேமாதிரி ஒருத்தனும் பேசணும். ஆட்சியை மாற்றணும். 26 வந்து கண்டிப்பாக அண்ணன் தான் வருவார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அரசியல் அவங்களுக்கு என்னையா தெரியும், எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்னையா அவங்க சொல்கிறது. அது 26 வரும், மாற்றத்தை பார்ப்பாங்க, என்ன செய்கிறோன்னு பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. அறிவில்லாத திருவிழா அவன் நடத்துகிறாங்க திருவிழாங்க. உங்கள் அறிவு திருவிழா நாங்கள் இது பண்ணுவோம் சொல்லுங்கள். அது அவங்க தான் ஃபீல் பண்ணணும். ஒரு கப்பு எடுத்துனதுக்கு பார்த்தீங்களா ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு மீன் போட்டு ட்ரோல் பண்ணுறாங்க. ஒருத்தர் கப்பு எடுத்துன்னு வந்து குத்துட்டு இது பண்ணுற மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க. சொல்லுங்கள், அவதூறு திருவிழா தாங்க அது. அவங்க நடத்துறது அவதூறு திருவிழா, நாங்கள் நடத்துறது இல்லை, ஓகேங்களா? டிவிக்கே தான் பிளாஸ்ட், அவ்வளோதான். வேறு எந்த வித மாற்றமும் கிடையாது. டிஎம்கேக்கு ஒரு நல்ல அடியாக இருக்கும் டிவிக்கோட, இதுக்கப்புறம் அடியாக இருக்கும். ஆனால் தளபதி முக்கியமாக எதை பற்றி பேசினார்னா, அவரோட கொள்கையோ கோட்பாடுகள், அது இல்லாத டிவிக்கில் இருக்கிற தொண்டர்களையும் அவங்கள என்ன சொல்லியிருக்காருன்னா தற்கூரிகள் என்று சொல்லியிருந்த டிஎம்கேவை அதுக்கு இன்றைக்கி விடை தெரிவிச்சிருக்காரு. அதாவது முக்கியமாக எதை பற்றி பேசியிருக்காருன்னா, ஏன் தற்கூரின்னு சொன்னாங்கன்னா, ஓட்டு போட்டால் தற்கூரிகளா, ஓட்டு போட்டால் தற்கூரி இல்லையா, ஓட்டு போடவில்லை என்றால் தற்கூரிகளா, அதுக்கு இன்னைக்கு தெளிவாக விடை சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் பாலாற்று மணல் கொள்ளைகள் அந்த மாதிரி அதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவுளூர் வாலாஜாபாத் டு அவுளூர் ஆசூர் அந்த மேம்பாலம் வந்து ஆற்றோட மேலே இருக்குது. தண்ணி வந்தால் அந்த மேம்பாலத்துக்கு மேலே தான் போவோம். அதை பற்றியும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும், சட்ட ஒழுங்கு அதிகமாக இருக்கணும், பெண்கள் தைரியமாக நடக்கணுன்றதுக்காக இன்றைக்கி அதை பற்றி ரொம்ப பேசியிருக்காரு.
கொள்கை இல்லாத கூட நாங்கள் பேர்லேயே வச்சுட்டோம். பிறப்போருக்கும் எல்லாம் உயிருக்கும் எம்மதம் சம்மதம்ன்ற மாதிரி சொல்லியாச்சு. இதில் என்ன கொள்கை வேணும்? பிறப்போருக்கும் எல்லாருக்கும் சொல்லியாச்சு, அதில் என்ன கொள்கை வேண்டும்? அரசியல் தெரியாத கூட்டமாக இருக்கலாம். நாங்கள் இப்போ தான் வளர்ந்துட்டு வரோம். உங்களுக்கு இப்போ நாங்கள் வளர்கிற கட்சி எப்பவுமே எல்லாரும் அமைக்க தான் அழுத்த தான் பார்ப்பாங்க. இனிமே தான் பார்க்கணும். ஆக்சுவலாக இப்போது சமீபத்தில் நடந்துட்டு நிறைய மீட்டிங்கில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அவதூறு பரப்புகிறோன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. யார் அவதூறு பரப்புகிறாங்கன்னு மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துப்பாங்க. ஆமாம், அதான் இன்றைக்கி இருக்கிற ஃபேக்டாக தான். எங்கே பார்த்தாலும் அவதூறுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஏன் அதுன்னு தெரியல எனக்கு. 2020 கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக 100%. ஆக்சுவலி என்னென்னா விஜயனை வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். சொன்ன ஒரு விஷயமே வந்து கட்சி தலைவர்ன்னும் போதே இருக்கிற குறைகள் மற்றும் நிறைகளும் இல்லாமல் தன்னுடைய ஆப்ஜெக்டிவ் என்னன்றதையும் அவங்க மேலும் சொல்லிடுவாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கார், ரைட்டுங்களா? நாங்கள் இப்போ தான் அவரை முறையாக பார்க்குறேன். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மை தான். இங்கே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் சொன்னார். அது இல்லாமல் எக்ஸாஸ் எதுவுமே சொல்லலை. எங்களுடைய கட்சியின் ரீதியாக பார்க்கும்போது சொன்ன விஷயங்கள் எல்லாமே அக்செப்டபிள் தான். ஓகேங்களா? மணல் கொள்ளையாக இருக்கட்டும், வீட்டுக்கு வீடு எல்லாருமே வந்து ஒரு டிகிரி கம்பல்சரி இருக்கணுன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற விஷயத்த எல்லாமே வந்து எதிர்பார்க்குற விஷயம் தான். ஸோ மக்கள்கிட்ட என்ன போய் சேரணுன்றதே அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. சின்ன வயசில் இருக்கிற பசங்கள்லேருந்து பெரிய வயசில் இருக்கிற வரைக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் அவ்வளவும் பதிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ எங்கள் அண்ணனாகிய தளபதி விஜய் அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தவறான கருத்துக்களும் சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு விஷயம் வந்து தற்குறின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதர் கட்சி பீப்புள்ஸ் அவங்க ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்ற போது, மக்களாகிய வந்து எங்களை தற்குறின்னு சொல்லும் போது சொல்கிற இடத்துல, அதாவது ஒரு தான் பின்னாடி இருக்கிற சமுதாயத்தை டெவலப் பண்ணுறன்னு ஒரு முன்னாடி நிற்கிறான் பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட மனுஷன் தற்குறின்னு சொல்லும் போது அந்த மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? ரைட்டுங்களா? அப்படியான ஒரு அவதூறான வார்த்தைகளை வந்து சொல்கிறது ரொம்ப தவறு. உன் பின்னாடி வந்து 1000 மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா அப்போ அவங்களையும் சேர்த்து அப்படி சொல்லுவியா? உன் பக்கம் வந்தால் நீ சொல்ல மாட்டேன், வராதவங்களே அப்போ எல்லாரையும் ஒன்றா தானே பார்க்கணும். அப்போ தனித்தனியாக பார்க்குறது வந்து ரொம்ப தவறான விஷயங்கள் தானே. ஸோ அதை தான் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தார். சொல்கிறவங்க தான் தற்குறி அப்படின்னும் போது மக்கள் நாங்கள் அதை வந்து நாங்களாக சொல்லி எங்களை ஏற்றுக்கிறோம். ஓகேங்களா? சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாமே நல்ல விஷயங்களாக கரெக்டான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் நாங்கள் வந்து நிறைய விஷயம் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஆனால் அடிப்படை கல்வின்றது எல்லாருக்கும் தேவை தான். ஒவ்வொரு வீட்லேயும் கம்பல்சரி ஒன் டிகிரி அதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் டெவலப் ஆகும். ஸோ எல்லாமே சமமான பாகுபடியில் டெவலப் ஆகணுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணன் சொன்ன வார்த்தைகள் என்ன சொன்னாலுமே அது நல்ல கரெக்டான விஷயம் தான், கருத்தான விஷயங்கள் தாங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம சினி ஃபீல்டுலேருந்து வந்துட்டார் அப்படின்ற போது கொள்கை இல்லாத மனுஷன் எதையோ வந்துட்டான் பண்ணிட்டான்ற போது, அப்போ 2018 வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஹிஸ்ட்ரியில் நான் நிறைய பார்ப்பேன். ஓகேங்களா? இதுவே பேரறிஞர் அண்ணா, அவரும் இந்த காஞ்சிபுரம் தான், அவருடைய ஹிஸ்ட்ரி நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இவர் இப்போ வந்து திடீர்னு நான் நல்லா வந்துட்டேன் அப்படின்னு பண்ணால் பரவாயில்ல. அவர் அப்போதுலேருந்தே காலகட்டத்திலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கார், ப்ரீவியஸ் இயர்லேருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது சாதாரண விஷயம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுல்ல. ஸோ அப்போதுலேருந்து அவர் பண்ணாமல் இருந்துட்டு சடனாக வந்துட்டேன், அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட் ஸ்விங் ஆகி நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னால் அது ஓகே, நீங்கள் சொல்கிறது நியாயம் தான். அப்போதுலேருந்தே பண்ணிகிட்டு இருந்த மனுஷன் 50 வயசு 50 முடிஞ்சு அடுத்த கட்டம் என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாகவே மக்களுக்காக வந்து நான் அர்ப்பணிக்கிறேன்ற போது நீங்கள் எப்படி அதை ஒரு அதாவது அதாவது ஒரு கொள்கை இல்லாத கட்சி அப்படின்றது எப்படி நீ சொல்ல முடியும்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புள் தான். அப்படி வரும்போது யாருமே சிந்திக்காமல் தான் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்களா? ஸோ அவர் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னா எல்லாருமே யங்கஸ்ட் பீப்புள் தான். ஸோ எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புள் தான். ஸோ அன்எஜுகேட் பீப்புள் யாரும் கிடையாது. ஓகே, சொல்கிற விஷயங்கள் யாரும் பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். தெரிஞ்ச எங்கள்கிட்ட மட்டும்தான் எதுக்காக போகிறோன்றது எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? 2026 ஆட்சி அமைப்பாரான்னு கேட்டிங்கன்னா அமைப்பாரா இல்லை அமைப்பார், வருவார். ஸோ எங்களுடைய ஓட்டு எல்லாமே அவருக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக 2026 டிவிக்கே தான். இதில் டிஎம்கவும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அவரை பற்றி நெகட்டிவாக பேசுகிற பீப்புள் வந்து அவங்கள பற்றி பேசி தான் இது பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுற செயல்கள்லேயே அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அமைதியாகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண ரிப்ளை பண்ணலாம் அவசியம் கிடையாது. நம்ம செயலை நம்ம அண்ணனுடைய வழிபடி கரெக்டாக செஞ்சுட்டு போனோம்னா நம்மளுடைய ஹேட்டர்ஸ் எல்லாமே தானாகவே அமைதியாகிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக 2026 ஆட்சி அமைப்பார். ஏன்னா எதிர்கட்சி பற்றி பேசினாங்க, அவங்க பண்ணுற தப்பை பற்றி சொன்னாங்க. கொள்கை இல்லாத கூட்டமா? இதை பார்த்தா அப்படியே தெரியுது. அவங்க தாங்க இத்தனை நாளாக கொள்கைன்னு சொல்லி கூமுட்டத்தனமாக எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி இல்லை. இப்போ எல்லாமே இளைஞர்கள் தான், எல்லாமே படித்தவங்க தான். படிக்காதவங்கன்ற யாரும் கிடையாது. வயசானவங்க மட்டும்தான் படிக்காத இருக்கவங்க. அவங்களே ஏன் புள்ள ஏன் மகன் அப்படி தான் இவரை கொண்டாடுறாங்க. அதுக்கு இதை டெஃபினேஷன் சொல்லிட்டாரு. இது ஆச்சரியக்குறி,
இது ஆட்சியை மாற்ற போகிற அறிகுறின்னு. அவர் சொல்கிறது தான் உண்மை. ரெண்டே கட்சி தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. ஆமாங்க, அவங்க போடுற மீட்டிங்கு இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், டிவிகே பற்றி தான் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. டிவிகே பற்றி தான் குறை சொல்கிறாங்க. டிவிகே தான், எதுக்கு எடுத்தாலும் டிவிகே தான். அவங்களுக்கு பசித்தாலும் டிவிகே தான், கோவம் வந்தாலும் டிவிகே தான், அவதூறு சொல்கிறதுக்கும் டிவிகே தான், எல்லாமே டிவிகே தான் அவங்களுக்கு. அவங்கன்னு இல்லை, எல்லா கட்சியுமே டார்கெட் பண்ணுறது டிவிகே தான் டார்கெட் பண்ணுது. ஏன்னா இவருக்கு கூட்டுற அந்த மக்கள் செல்வாக்கு, கூட்டம், ஆதரவு, இதெல்லாம் தான் காரணம். கண்டிப்பாக அது வரவேற்கணுங்க. இப்போ எங்கள் வீடுமே வந்து ஒரு ஓட்டு வீடு தான். எனக்குமே இப்போ நீடு இருக்குல்ல வீட்டுக்கு, அப்போ நானும் அதை ஆதரிக்கிறேன். ஆசைப்பட்றேன்ல, எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணுன்றது ஆசை, கனவு தானே. அது அவர் சொல்லும் போது அது நடக்கணும், நடத்தி காட்டுவார். கண்டிப்பாக அமைப்பார். 2026 டிவிக்கே தான். விஜய் ரொம்ப நல்லவர். எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கி தான் நிறைவேறுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஒன்று ஒன்று கேட்குறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. பரவாயில்ல, ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் செய்வார், நம்பிக்கை இருக்குது. கட்சி எங்கள் ஓட்டு அவருக்கு தான். சின்ன வயசுல எனக்கு அவர் பிடிக்கும், அதனால் அவர் தான் கண்டிப்பாக அவர் தான் வருவார். நாங்கள் குன்னத்துலேருந்து வரேன். நான் மிகப்பெரிய தளபதி ஃபேன். நம்மளுடைய பிரச்சனையை பற்றி என்னென்ன பணிகள்லாம் பண்ணாங்க, என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு நம்ம கிராமத்தில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஊக்குவிச்சாங்க. கண்டிப்பாக 2026 தேர்தலில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். டிவிக்கே தான் ஜெயிக்கும். வெற்றி நிச்சயம்.